ஹலோ மக்களே வணக்கம். நிறைய பேர் வீடியோஸ் நேற்று எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. லைவ் வீடியோஸோ ப்ரொமோ வீடியோஸோ. என் ஃபோன் கொஞ்சம் மக்கார் பண்ணிடுச்சு மக்களே. அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் கவர் பண்ண பார்க்குறேன். நான் நேற்று லைவில் பார்த்த அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த கிங்டம் பற்றினது, அதுக்கப்புறம் நான் இன்னும் நாமினேஷன் பற்றி கூட பேசலை. அந்த ஓட்டிங் ஆர்டரு எல்லாமே பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தா பாரு கண்ணில் திருஷ்டி பட்டுருச்சு, இல்லைனா 4 வாரம் அவங்க ப்ரொமோவில் வந்தாங்க, திருஷ்டி பட்டுருச்சு, அதனால தான் அப்படி ஆச்சுன்னு பாரு ஃபீல் பண்ண மாதிரி என்னோடது இந்த ஃபோன் மக்கார் பண்ணதும் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பாரு ஹேட்டர்ஸ் திட்டின திட்டில் என் ஃபோன் கொஞ்சம் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பாவம் எல்லா திருஷ்டியும் என் ஃபோன் வாங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ணவே முடியல. அது அப்படியே ஸ்ட்ரக் ஆன மோடுக்கு ஆகிடுச்சு. ஸோ கேமரா மோடே ஆன் ஆகலை, அப்லோட் பண்ண முடியல, சேவ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த ஆப் டோட்டலாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் போய் அதை டெலீட் பண்ணிவிட்டு, இல்லைனா அதை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஜென்ரலாக டெலீட் பண்ணுவோம். பட் ஆனால் அதையும் மீறி அது ஏதோ வைரஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு சுத்தமாக அந்த ஆப்பே சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபுல்லாக அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே நார்மலுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ பாரு ஹேட்டர்ஸ் திட்டின திட்டெல்லாம் என் ஃபோன் வாங்கிக்கிச்சு ஒரு வகையில். அதுக்கு நான் என் ஃபோனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பட் ஆனால் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாதனால நான் சாரி சொல்லிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் கவர் பண்ணுறேன். ஸோ பாரு ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நேற்று ஒரு நாளே 10 to 15 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்காங்க. எங்கெங்கேருந்தோ இருக்கிற பாரு ஃபேன்ஸ் அங்கே இங்கே இருக்கிறவங்கலாம் ஓரளவுக்கு இப்போ தான் ஜாயின் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் பாரு ஹேட்டர்ஸும் நிறைய வராங்க. ஸோ நாங்கள் விமர்சனம் பண்ணும்போதே நாங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ ரிவ்யூவில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வைக்கலாம். பட் ஆனால் அது டீசெண்டாக இல்லாத பட்சத்தில் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் தேவைப்பட்ட ரிப்போர்ட்டும் பண்ணிவிடுவேன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதையும் மீறி ஒரு சிலர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். எனக்கு என் மனசுக்கு சரின்னு தோணுதை பேசுகிறேன். அகெயின் நான் சொல்கிறது பாரு ஃபேன்ஸுன்னு சொல்கிற இடத்துல பாருக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணல, மற்றவங்கக்கிட்டேயும் தப்பு இருக்குன்றதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி பிரஜனும் சாண்ட்ராவும் அதை தெளிவாக பண்ணாங்க. இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதனால் லைவில் பார்த்தேன், அதெல்லாம் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். 1 ஹவரில் அதெல்லாம் வரலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்லிக்கிறேன், சின்ன ரிக்வஸ்ட்டும் வைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.